வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இது இந்தியா, இங்கே இருக்கோம் இல்லையா? இதை நம்ம இந்தியா மேப்பில் இதை சேர்த்து தான் நம்ம போட்டிருப்போம். இந்தியா மேப்பில் இதை நம்ம சேர்த்து தான் போட்டிருப்போம். ஆனால் இந்த பகுதி பாருங்களேன், இங்கேருந்து இந்த பஞ்சாப்லேருந்து இந்த ஓரத்தில் இருக்க பகுதி, இந்த பகுதி எல்லாமே சேர்த்து பிஓகே அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இந்த பகுதி இந்தியன் கண்ட்ரோலில் கிடையாது, இது பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருக்குது. ஃபுல்லாகவே பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம மேப் என்ன போட்டிருப்போம், இது ஃபுல்லாகவே நம்ம இந்தியா மேப்புன்னு போட்டிருப்போம். ஆனால் அஃபீஷியலாக அந்த மேப் போட்டிருப்போம். ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு என்னன்னாக்க, இந்த பகுதி ஃபுல்லாக பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏன் இந்த பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா, இந்த ஜம்மு காஷ்மீர் ஒரு காலத்தில் தனி மன்னராட்சியாக இருந்தது. நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்தோடனே இவங்க எங்கேயாச்சும் சேருன்னு சொல்லும்போது இங்கேயும் சேராமல் போயிட்டாங்க. இந்தியாவோடையும் சேரலை இவங்க. அந்த மன்னர் சேராதனால இங்கே பாகிஸ்தான் என்ன செஞ்சுட்டாங்கனாக்க, இங்கேருந்து இராணுவத்தை அனுப்பி எல்லாத்தையும் பிடிக்கணும். இராணுவம் வந்துடுச்சு. இராணுவம் வந்ததுனால அந்த மன்னர் திருப்பி நம்மகிட்ட இந்தியாவுக்கு வந்தார். இந்தியா நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்புறம் நம்ம இராணுவம் போய் அடித்து உடைச்சி தான் எங்கெங்கே நிற்கிறீங்களோ அதோட நிப்பாட்டிக்கங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு இது பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருக்குது. சரி, என்ன காரணம் அப்படின்னா, இங்கே பெரிய கலவரம் தான் பிஓகேல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் பெரிய கலவரம் போய்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னாக்கா, அவங்களுக்கும் அந்த பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் எப்போயுமே ஆகாது. எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவாங்க. இவங்க பாகிஸ்தான் மக்கள் மாதிரி பண்ணுவாங்க. இவங்க ஒரு தனி மனிதர்களை ட்ரீட் பண்ணுவாங்க. எந்த ஒரு எதுவுமே ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடைக்காது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் பாகிஸ்தானோட இருக்க மாட்டோம், நாங்கள் இந்தியாவோட சேர்ந்துக்கிறோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்கள் தான் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் உள்ள மக்கள். பெரிய கலவரம் நடந்துச்சு. அதில் 27 பேர் இந்த போலீஸ் சுட்டு இறந்து போயிட்டாங்க பிஓகேல. அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அது பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கவங்க கூட முஸ்லீமாக இருந்தாலுமே, ஆனால் பாகிஸ்தானுக்கு பிடிக்காது, நாங்கள் இந்தியாவோட தான் சேருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.